அவருக்கே எல்லா துதியும், எல்லா போற்றுதலும், எல்லா வணக்கமும். அவரை வணங்கி உங்கள் அனைவரையும் நான் என்னுள் மதிக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற ஆர்வலர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறைக்கு பல முறை நீங்க கேட்கணும். ஒரு முறைக்கு பல முறை கேட்கும் பொழுதுதான் நான் சொல்கின்ற விஷயம் என்ன என்பதே உங்களுக்கு தெரிய வரும். ஒரு முறை கேட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா அதிலிருந்து கிடைக்க வேண்டிய ஒரு உண்மையான விஷயம் கூடயும் உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு பல முறை கவனமா பார்க்கணும், கவனமா கேட்கணும். நான் அதனாலதான் ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு பல முறையும் சொல்லிக் கொண்டு வருகிறதும் அதனாலதான். ஒரு முறை கேட்டுட்டு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டா அதோட உள் பொருள் என்ன, அதோட உண்மையான அர்த்தம் என்ன, என்ன சொல்லப்படுகிறது அப்படின்றதெல்லாம் தெரியாமல் போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால்தான் ஒரு செய்தியை ஒரு முறைக்கு பல முறை திரும்ப 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 கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது நீங்களும் அதிலிருந்து ஒரு புதிய ஆய்வுகளை உருவாக்கி அதிலிருந்து இன்னும் பல உண்மைகளை நீங்க எடுத்துட முடியும். அதனால்தான் திரும்ப திரும்ப கேட்கணும். இப்ப நான் சொல்கிறேன், இறைவனை வணங்கணும், மனிதனை மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இறைவன் ஒருவர் இருக்கின்றாரா இல்லையா அந்த டாபிக் இன்னைக்கு பேசப்படவில்லை. அது இன்னொரு முறை வாய்ப்பு இருக்கும் போது பேசலாம். இறைவன் இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு விஞ்ஞான விளக்கம் கொடுக்க முடியாது. நீங்க எடுத்தோடனே கேட்கலாம், ஒரு விஞ்ஞான விளக்கத்தை கொடுக்க முடியுமான்னு. இதுக்கெல்லாம் விஞ்ஞான விளக்கத்தை கொடுக்க முடியாது. அதே மாதிரி இறைவன் இல்லை என்பதற்கும் விளக்கம் கொடுக்க முடியாது, ஆதாரம் கொடுக்க முடியாது. இறைவன் இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லா படைப்புகளையும் இறைவன் தான் படைத்திருக்கிறார். அதுல ஓர் உணர்விலிருந்து 7 உணர்வு வரைக்கும் இருக்கு என்று ஏற்கனவே நான் உங்களிடம் பகிர்ந்திருக்கின்றேன். அது ஏற்கனவே கேட்டவங்களுக்கு இப்ப நான் சொல்லும் போது இன்னும் விளக்கமா இருக்கும். அது அறிவுன்னு சொல்லுவாங்க, நான் அதை உணர்வுன்னு சொல்றேன். உயிர், உணர்வு, இது இரண்டும் இருக்கிறது தான் உயிருள்ள ஜீவராசிகள். உயிரும் இல்லை உணர்வும் இல்லை என்றால் அது நான் லிவிங் திங்ஸ், உயிரற்றது. இந்த பூமியில உயிரற்றதும் இருக்கு, உயிர் உள்ளதும் இருக்கு. அப்ப இந்த உயிர் உள்ளது என்று வரும் பொழுது தானாகவே உருவாகி வந்தது அப்படின்ற ஒரு கொள்கை இருக்கு. அது the theory of evolution. அதுல நம்பிக்கை உள்ளவர்கள் அதில் அப்படியே நம்பிக்கை இருந்து கொள்ளலாம். ஆனால் நான் பேசுவதெல்லாம் இறை நம்பிக்கைக்கு உட்பட்டது, தியரி ஆஃப் கிரியேஷன். இறைவனோட படைப்பு ஒரே ஒரு முறைதான். இறைவன் தொடர்ந்து படைத்துக் கொண்டே இல்லை, ஒரே ஒரு முறைதான். அந்த படைப்பின் வழியாக வந்த அந்த படைப்பிலிருந்து தான் அந்தந்த இடத்துக்கு தக்க மாதிரி அது உருவாகி கொண்டு வருது. இன்னைக்கு ஒரு மாமரம் இருக்கு, அது புளிப்புள்ள மாங்கனி என்றால் அதனுடைய விதையை நட்டு வைத்தால் அதிலிருந்து முளைத்து வருகின்ற மாமரத்திலிருந்து வருகின்ற கனியும் புளிப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி இனிப்பிலிருந்து நடப்பட்டது இனிப்பாக இருக்கும். புளிப்பிலிருந்து நடப்பட்டு இனிப்பானது கிடைக்காது, இனிப்பில் இருந்து நடப்பட்டு புளிப்பானது கிடைக்காது. சோ இறைவன் ஒவ்வொன்றையும் கணக்கா படைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஜீவராசியுமே அற்புதமாக படைத்திருக்கிறார். அந்த மனிதனை மிக 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 அற்புதமாக படைத்திருக்கிறார். ஏற்கனவே நான் பகிர்ந்திருக்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். மனிதனுக்கு 7 உணர்வு, அது அறிவுன்னு வாங்க, நான் 7 உணர்வு என்று சொல்கிறேன். தொட்டு உணரக்கூடிய உடல், சுவைத்து உணரக்கூடிய
நாக்கு, முகர்ந்து உணரக்கூடிய மூக்கு, பார்த்து உணரக்கூடிய கண்கள், கேட்டு உணரக்கூடிய காது, அடுத்து பகிர்ந்து உணரக்கூடிய மனம் என்ற ஆற்றல். இந்த மனம் என்ற ஆற்றலுக்கு அளவே கிடையாது. அதிசய, அற்புத, அபார, அபூர்வ, அதீத, அதி ஆக்கப்பூர்வ ஆற்றல் கொண்டது இந்த மனதின் ஆற்றல். அந்த மனதின் ஆற்றல் தான் இன்றைக்கு விண்வெளி வரைக்கும் மனிதன் சென்றிருக்கிறான். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அனைத்துலக விண்வெளி மையத்தை அமைத்து வைத்திருக்கிறான். சேட்டலைட்டுகளை பறக்க விட்டிருக்கிறான். துணைக்கோளங்கள் என்று சொல்லப்படுகிறதெல்லாம் எல்லாம் மனிதனுடைய விஞ்ஞானம். அதை அந்த மன ஆற்றலை முறையா பயன்படுத்துகிறவர்கள் எங்கோ போய்கொண்டிருக்கிறார்கள். அதை பயன்படுத்த தெரியாதவர்கள் தான் ஏதோ ஒரு பொருள்களிலே சார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதை குறித்து தான் உங்களிடம் பேச போகின்றேன். அடுத்து 7வது உணர்வு என்று வரும் பொழுது இந்த உள்ளம். இந்த உள்ளம் தான் பல உண்மைகளை வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடியது. அதை உணர்த்துதல் உணர்வு என்று அதுக்கு நான் பெயர் வைத்திருக்கிறேன். உணர்த்தி கொடுக்கக்கூடிய உணர்வு, உணர்த்துதல் உணர்வு. அது ரொம்ப அற்புதமானது. இறைவன் மனிதனுக்கு அதை கொடுத்திருக்கிறதே மனிதன் அவனாக தன்னை உணர்ந்து கொண்டு வாழணும் என்பதற்காக. இறைவன் மனிதனுக்கு எந்த குறையுமே வைக்கவில்லை. மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் பூரணமாக கொடுத்திருக்கின்றார். ஆமா, அதை ஒவ்வொன்றும் அந்த மனிதர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அவரவருடைய வாழ்க்கையும் இருக்கின்றது. அதை சரியா பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை சரியானதாக இருக்கும். அது பயன்படுத்த தெரியாமல் வேற வேற நிலைகள் எல்லாம் பயன்படுத்தும் போது அதுக்கு தக்க மாதிரி அந்த வாழ்க்கை மாறி அமைந்து விடுகின்றது. இதுதான் உண்மை. இறைவன் மனிதனுக்கு எதையுமே எழுதி வைக்கவில்லை. தலையெழுத்து என்று எதுவுமே கிடையாது. இறைவன் போட்ட விதி என்றும் எதுவும் கிடையாது. அவன் நாட்டி வைக்கிறான், நாடிக்கொண்டிருக்கிறேன் என்ற நிலையும் கிடையாது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, அந்த நிலையும் கிடையாது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்றுதான் ஆழமா பதிச்சதுனாலதான் அவரவரும் அவர்களுடைய ஆற்றலை உணர்ந்து கொண்டு வாழ முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அவன் ஆட்டி வைக்கிறான், ஆடிக்கொண்டிருக்கிறேன், எல்லாம் இறைவன் போட்ட விதி பிரகாரம் தான், தலையெழுத்து பிரகாரம் தான் நடக்கும், இருக்கும், எல்லாம் செயல்படும் என்பதை எல்லாம் இந்த மூளைக்குள்ளார பதிய வைத்ததுனால தான் அந்த மனிதன் அவனுடைய ஆற்றலை அவன் உணர்ந்து கொண்டு வாழ முடியல. நான் மனிதன் என்று சொல்லும் பொழுது ஆண் பெண், ஆணும் பெண்ணும் கலந்த நபர் எல்லோருமே தான் குறிப்பிட்டு பேசுகிறேன். ஆற்றல் என்பது அளவிட முடியாதது மனிதன் வைத்திருக்கிறது. அந்த ஆற்றலை அவன் சரிய முறைய பயன்படுத்தணும் என்றால் அவனுக்குள் இங்க பதிக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் சரியானதாக இருக்கணும். சரியானதாக இருந்தால்தான் சரியான முறையில் அந்த உணர்வின் மூலியமா உணர்த்தி காரியம் செய்ய முடியும். இங்க தப்பான விஷயங்கள் பதிக்கப்பட்டிருந்திருந்தால் இந்த உணர்வு உணர்த்துதல் அந்த மனிதனுக்கு விளங்காது. அந்த உணர்வு உணர்த்துறத உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால்தான் அந்த 7ஆம் உணர்வு தோத்து விடுகிறது. 7ஆம் உணர்வின் செயல்பாடு அப்படியே ஸ்தம்பித்து போய் கிடக்குது. அதையெல்லாம் எழுப்பணும் வாழ்க்கையில. அதை எழுப்பி விட்டாதான் அந்த மனிதன் அவருடைய வாழ்க்கை அவங்கவுங்க வாழ முடியும். ரொம்ப தெளிவா கவனிக்கிறீங்க. அதனாலதான் நீங்க திரும்ப திரும்ப போட்டு கேட்க சொல்றேன். நான் இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும் போது இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களை பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு நிலையை நீங்க உங்களுக்குள்ளார உருவாக்கி கொள்ளுங்க. நான் யாரை பத்தியோ பேசிக் கொண்டிருக்கிறதாக எடை போட்டு விடாதீங்க. நான் உங்களை பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்ற நிலைத்தன்மையை முதல்ல உருவாக்கி கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் பேசுகிறது உங்களுக்குள்ளார ஆழமாக பதியும். அந்த உணர்வு உணர்த்தி கொடுக்கும். நாம் எல்லோருமே மனிதர்கள். இன்னைக்கு பெரும்பாலோர் அந்த உணர்வை பயன்படுத்துகிறதே கிடையாது.
அந்த மனதுக்குள்ளார என்ன பதிக்கப்பட்டிருக்கோ அந்த நம்பிக்கை கொண்டுதான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை சரியானதாக இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையும் சரியா இருக்கும். அதுவே தவறான நம்பிக்கையா இருந்தால் அந்த வாழ்க்கை தவறானதாகிவிடும். கவனமா கேளுங்கன்னு சொல்றேன். நான் பேசிக்கொண்டு வரும்பொழுதே உங்களுக்குள்ளார உள்ள நம்பிக்கை எத்தகையது, நீங்க உங்களுக்குள்ளார கொண்டிருக்கின்ற நம்பிக்கை எத்தகையது. என்னோட 2வது ஆராய்ச்சி நூல்ல இதை நான் ரொம்ப ஆழமா எழுதி இருக்கிறேன். நம்பிக்கை தன் நம்பிக்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தான் தனக்குள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை என்று ஒன்று இருக்கு. அது நீங்க என்னுடைய 2வது புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னாக்கா ரொம்ப தெளிவா அதுல விளங்கிக் கொள்ளலாம். ஒன்று, ஒரு மனிதன் தனக்கு தானே அவனை குறித்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கை. அடுத்து, மற்றவர்களால் கொடுக்கப்பட்டு பதிக்கப்பட்டிருக்கின்ற அவன் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை. ஆழமா கேளுங்க, அப்பதான் விளங்கும். அந்த ஒரு மனிதன் என்ன மாதிரி நம்பிக்கை அவனுக்குள்ளார கொண்டிருக்கின்றானோ அதுக்கு தக்க மாதிரிதான் அவனோட வாழ்க்கை இருக்கின்றதே தவிர ஒரு மனிதன் எப்படிதான் வாழணும் என்று இறைவன் எதுவுமே எழுதி வைக்கல. அன்போடு அழைத்து நல்ல நம்பிக்கை விதைத்து புது பாதைகள் அமைத்து வாழ சொல்லுகின்ற டைனமிக்